செட் எக்ஸாமுக்கு எல்லாருமே நம்ம 2024ல் அப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் எக்ஸாம் வந்து இப்போ டிஆர்பி கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன்படி நம்ம இப்போ ரீசெண்டாக 1 hour முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி சைட்டில் இருந்து இந்த செட்டக் எக்ஸாமுக்கான எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 6, 7, 8, 9 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி கிட்டத்தட்ட 4 நாட்கள் இந்த எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸாம் எல்லாமே ஓஎம்ஆர் முறைப்படி கிடையாது, எல்லாமே சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இந்த சிபிடி எக்ஸாம் படி தான் இந்த டெஸ்ட் எல்லாமே காண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அண்ட் எக்ஸாமுக்காக இப்போ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் டைம் எக்ஸாம் அப்போது நமக்கு எஸ்எம்எஸோ மெயிலோ வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டு ப்ரெஸ் நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து நாங்கள் சொல்லிட்டோம். சேம் டைம் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்து நாங்கள் அனுப்ப மாட்டோம். நீங்கள் டைரெக்டாக ஒரு 1 week முன்னாடி டிஆர்பி வெப்சைட்டில் ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி நீங்கள் ஜெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா மார்ச் 6, 7, 8, 9 இந்த 4 தேதியில் எக்ஸாம் வந்து நடக்கு. அந்த 4 தேதியில் உங்களுக்கு என்ன டேட்டில் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறமா பார்த்து இந்த எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். சேம் டைம் எல்லாமே சிபிடி மெத்தடு அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பரான பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணலாம். ஸோ மார்ச் மாதம் இந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா வருது வரைக்குமே எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்போம். அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்போம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் அது பண்ணல இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி புலம்புவோம். அப்படி இருக்கும்போது ஸோ எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. எக்ஸாம் டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸோ மெயிலோ வந்து பண்ண மாட்டாங்க. டேட்டை மொபைலில் வந்து பின் பண்ணி வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 1 week முன்னாடி டிஆர்பி வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேஸு எத்தனை மணிக்கு ரிப்போர்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்த்து இந்த எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டிஆர்பிக்கான அந்த வெப்சைட் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.